அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2014 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மலர்ந்துள்ள இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்பது எமது ஏகோபித்த வாழ்த்துக்கள். இன்னும் கூட பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தமிழ் பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான பிரதான செய்திகளையும் இன்றைய முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய செய்திகளையும் பிரஸ் ரிலீஸூடாக உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து கொள்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பிரிவில் இருந்து வருகை தந்திருக்கிறார் ராஜலிங்கம் ட்ரிஷானோ. இனிய காலை வணக்கம் ட்ரிஷானோ. வணக்கம் கோகுல். ட்ரிஷானோ, வழமை போலவே இன்றும் நாங்கள் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியிலே தமிழ் பத்திரிகைகள் மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து எவ்வாறான செய்திகளை கொண்டு வந்திருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்துவோம். முதலிலே நாங்கள் வீரகேசரி பத்திரிகை தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையினுடைய முகப்பு பக்கத்தை இந்த செய்திதான் அலங்கரித்திருக்கிறது. கூட்டமைப்பு ஏக பிரதிநிதி அல்ல, நேரடி பேச்சுக்கு இடமில்லை, ரமபோஷா வந்தாலும் தெரிவுக்குழுவிலேயே தீர்வு, அரசாங்கம் திட்டவட்டம். குறிப்பாக இந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதி அல்ல. எனவே அரசியல் தீர்வு அல்லது 13வது திருத்த சட்ட விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசாங்கத்துக்கு நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தவே முடியாது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கிஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் நேற்றைய தினம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். வீரகேசரி இது தொடர்பாக ஒரு பெரிய செவ்வி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த செவ்வியை முற்றாக பார்ப்போமானால் அவர் கூறுவது என்னவென்றால், இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சி மாத்திரமே. வடமாகாணத்தில் அவர்கள் ஏக பிரதிநிதியாக இருக்கலாம், அதாவது கட்சி ரீதியாக. ஆனால் இலங்கையில் அவர்கள் ஒரு ஏக பிரதிநிதி அல்ல, தமிழ் மக்களுக்கான ஏக பிரதிநிதி அல்ல, அவர்களும் ஒரு தனி கட்சி. அவர்களுக்கு தனியாக ஒரு அந்தஸ்தை நாம் கொடுப்போமானால் அது ஏனைய கட்சிகளுக்கு விதிக்கப்படும் ஒரு அநீதி என கூறியிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் ரமபோசா இலங்கை வர இருக்கிறார் எதிர்வரும் திங்கட்கிழமை, தென்னாப்பிரிக்க உப ஜனாதிபதி. அவர் வந்த பின்னர் அவரது பேச்சுவார்த்தைகள் அல்லது ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு எந்த தீர்மானம் எடுத்தாலும் அதை அரசாங்கம் தான் எடுக்கும். ஆமா த்ரிஷானு, இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இலங்கையிலே நடைபெறுகிற போது தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜேக்கப் சூமா அவர்கள் வருகை தந்து எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமுக மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அவர் கூறியிருந்தார், இலங்கையிலே இனங்களுக்கு இடையிலே நிலவுகிற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை தென்னாப்பிரிக்காவிலே அமைத்த ஒரு அனுபவம் இருக்கின்ற காலகட்ட காரணத்தினால் நாங்கள் உதவி செய்யலாம் என்று கூறியிருந்தார். ஆனால் இதிலே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், தென்னாப்பிரிக்காவிலே பெரும்பான்மையாக இருந்த கருப்பின மக்களை சிறுபான்மையாக இருந்த வந்தேறு குடிகள் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய மக்கள், மேற்கத்தியவர்கள் அடிமைப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை வேறு, அப்படித்தானே? நிச்சயமாக. அதே நேரம் கோகுல், இந்த விடயத்தில் மற்றொரு விடயம் உள்ளது. அண்மையில் முடிவடைந்த, அதாவது மார்ச் மாதம் முடிவடைந்த ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது இலங்கையில் இருந்து சென்ற ஜெனீவா தூதுக்குழுவினரும், அதாவது நிமால் சிரிபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினரும், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ரமபோசாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. எவ்வாறாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ரமபோசா எதனை கூறினாலும் அரசாங்கம் தனது இஷ்டப்படியே நடக்கும். தீர்வுக்குழுவுக்கு வந்தால்தான் நிச்சயம் பேச்சுவார்த்தை, அல்லது இது தொடர்பில் எதனையும் கூற முடியாது என கிஹலிய ரம்புக்வெல்ல கூறியிருக்கிறார். ஆமா, தெரிவுக்குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக பங்கேற்க போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வாறாயினும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. இன்னும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கிறது. 153 அகதிகளை ரகசியமாக பொறுப்பேற்கும் எண்ணமில்லை, கடற்படை பேச்சாளர் கூறுகிறார். இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதாக கூறப்படும் 153 இலங்கையர்களையும் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து ரகசியமாக பொறுப்பேற்கும் எவ்வித செயற்பாட்டையும் கடற்படையினர் முன்னெடுக்க தீர்மானிக்கவில்லை எனவும் அந்த செய்தி அப்படியே தொடர்கிறது. இப்போது இந்த 153 இலங்கை அகதிகளும் எங்கிருக்கிறார்கள் என்பது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரை நான் இப்போது மற்றொரு செய்தியை நினைவு கூற விரும்புகின்றேன். அதாவது கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் MH370 விமானம் காணாமல் போயிருந்தது, சுமார் 220 பயணிகளுடன். அந்த விமானம் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் இல்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் தான் இந்த செய்தி வெளியானது. அதாவது இலங்கை அகதிகள் என கூறப்படும் 153 பேர் தாங்கிய புகலிட கோரிக்கையாளர்கள் எனத்தான் கூறுகின்றார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் அந்த படகு சஞ்சரித்த நிலையில் காணாமல் போயிருப்பதாக தான் இப்போதைக்கு தகவல் உள்ளது. அந்த படகை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு தரப்பினர் கையேற்று அதனை இலங்கை கடற்படையிடம் கையளிக்க உள்ளதாக நேற்றைய தினம் தகவல் வெளியாகியிருந்தது. என்றாலும் அதனை இலங்கை கடற்படை முற்றாக நிராகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவும் இது தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. அதாவது உத்தியோக
உத்தியோகபூர்வமாக எதனையும் கூறவில்லை என்றாலும் இந்த மக்கள் இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது அனைவர் மத்தியிலும் நிலவக்கூடிய ஒரு கேள்வி. ஆமா, குறிப்பாக பப்புவா நியூகினி, நௌரு போன்ற இடங்களிலே அகதிகளை தடுப்பித்து வைப்பதற்கான முகாம்கள் இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவர்களை ஏற்கப் போவது இல்லை என்கிற நிலைப்பாட்டை ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஜானி அபாட் தெரிவித்திருந்தார். ஆஸ்திரேலியாவினுடைய எதிர்க்கட்சிகளான கிரீன் கட்சி, தொழில் கட்சி மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் என்கின்ற கட்சிகள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அகதிகளை ஏற்காது விலகுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. பொறுத்திருந்து பார்ப்போம் திரிஷானு. அதே போன்ற கோகுல், இந்த கிறிஸ்துமஸ் தீவு அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு சென்றடைய வேண்டும் அல்லது பப்புவா நியூகினியாவை சென்றடைய வேண்டும். அவர்கள் அதனை சென்றடையாமல் சர்வதேச கடற்பரப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்களை திருப்பி அனுப்பும் அதிகாரம் ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளது என்பதும் நாம் குறிப்பிட வேண்டும். இதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஐநாவினுடைய அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆணையத்தினுடைய சில சரத்துக்களின் அடிப்படையில் ஒரு நாட்டிலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அகதி அந்தஸ்தை கோரி இன்னும் ஒரு நாட்டிற்கு பயணிக்கக்கூடியவருக்கு, குறிப்பாக இன்னும் ஒரு நாட்டினுடைய அரசியல் எல்லையை தாண்டி உள்ளே நுழைபவருக்கு அந்த அகதி அந்தஸ்தை கொடுப்பது தொடர்பிலே அந்த நாடு மனிதாபிமான அடிப்படையிலே பரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சரத்தும் இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்துவோம். மற்ற செய்தி, உள்ளக விசாரணை பொறிமுறை தோல்வி பிரித்தானியா கூறுகிறது. இலங்கையில் யுத்த குற்ற செயல்கள் மற்றும் மனிதுரிமை மீறல்கள் தொடர்பிலான உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை தோல்வியடைந்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜான் ரன்கின் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார் இதனை ஒத்த ஒரு செய்தியை. இப்பொழுது பிரித்தானியா மீண்டும் இப்படி கூறியிருக்கிறது. இந்த தகவலை பிரபுக்கள் சபையில் நேற்றைய தினம் இவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இலங்கையில் யுத்த காலத்தில், அதாவது யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் 2 தரப்பினராலும் இடம்பெற்றதாக இழைக்கப்பட்டதாக கூறப்படும் யுத்த மீறல்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சரியான விசாரணை நேர்மையான வகையில் நடத்தப்படவில்லை. அதனை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பதை தான் இவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா, இன்னும் ஒரு செய்தி, இதுவும் அந்த 153 இலங்கையர்களோடு இலங்கை தமிழர்களோடு இப்பொழுது காணாமல் போன அந்த படகு தொடர்பான செய்தி. அகதி படகுகளை திருப்பி அனுப்பும் செயற்பாட்டில் ரகசியங்கள் இல்லை. இலங்கை சமாதான சமூகம் ஆசி பிரதமர் பெருமிதம். இலங்கை சமாதான சமூகம் என்று ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஜானி அபாட் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் அகதிகள் 153 பேரை மீண்டும் இலங்கையிடம் ஆஸ்திரேலியா நடுக்கடலில் வைத்து கையளித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களுக்கு மத்தியில் பிரதமர் ஜானி அபாட் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள், ஐநா சாசனம் ஒன்று உள்ளது. அந்த சரத்துக்களுக்கு அமைய அகதிகளை திருப்பி அனுப்பும் அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, ஐக்கிய நாடுகள் சபையை மீறி அதனை செய்ய முடியாது என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இங்கே இவர் சுட்டிக்காட்டுவது அதற்கேற்றவாறு இலங்கையில் சமாதானம் நிலவுகின்றது, மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, முன்னேற்றகரமான நிலை காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் இங்கு வர தேவையில்லை. புகலிட கோரிக்கையாளர்கள் பாதுகாப்பின்றி வந்தால்தான் அவர்களுக்கு புகலிடம் வழங்க வேண்டும். தற்போதைக்கு அந்த நிலை இல்லை என்பதை மேலோட்டமாக கூறியிருக்கிறார். ஐநா சாசனம் தலையிடும் பட்சத்தில் இதுதான் அவரது பதிலாக இருக்கும். ஆமா, பொதுநலவாய அமைப்புகளுடைய தலைமை பதவியை நமது நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் பொதுநலவாய அமைப்புகளினுடைய தலைமை பதவியை வகித்தவர் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஜானி அபாட். இலங்கையிலே பொதுநலவாய அமைப்புகள் நாடுகளினுடைய அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறுகின்ற பொழுது உரையாற்றும் பொழுது இலங்கையினுடைய செயற்பாடுகளுக்கு ஜானி அபாட் புகழாரம் சூட்டியிருந்தார் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். அலுத்கமவில் ராணுவ மீள் கட்டுமான பணிக்கு களுத்துறை நீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பு, சட்ட வைத்திய அதிகாரிக்கு அழைப்பானை. அலுத்கம மற்றும் வேறுவள போலீஸ் பிரிவுகளில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் ராணுவத்தினரின் மீள் கட்டுமான பணிகளுக்கு களுத்துறை நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடையை விதித்துள்ளது என்று அந்த செய்தி நிகழ்கிறது. இன்னும் அடுத்த செய்தி, வில்பத்தில் முஸ்லிம் வலயத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாதிகளை கொண்டுவர முயற்சி, ஹெல பொது சவிய அமைப்பு குற்றச்சாட்டு. த்ரிஷானு, இந்த அமைப்பு தொடர்பிலே இன்றுதான் நான் செய்திகளில் இன்றுதான் பார்க்கிறேன். அதாவது கோகுல், ஒரு சில அமைப்புகள் திடீரென புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு அரசாங்கத்துக்கோ அல்லது இந்த நாட்டு மக்களுக்கோ கூறுகின்றார்கள். அவை தொடர்பில் சரியாக ஆராய்ந்து பார்த்தால் உண்மை புலப்படும். நேற்றும் கூட பிபிசி இணையதளத்திலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. இலங்கையிலே இருக்கக்கூடிய கடும் போக்குவாத பெரும்பான்மை மதத்தவர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அநீதி இழைப்பதாக அந்த செய்தியிலே வெளியாகி இருந்தது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் போல எத்தனை அமைப்புகள் இலங்கையிலே. இது கனியினுடைய கேலி சித்திரம். இதிலே கூறுவார்கள், நேற்றைய தினம் கூட
மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பிரதம செயலாளர் சில்வின் சில்வா ஒரு கருத்தினை கூறியிருந்தார். பரமசிவன் கழுத்திலே கண்ணதாசனின் புகழ்பெற்ற பாடல் வரிகளை அவர் நினைவுபடுத்தியிருந்தார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்பது போது அவர் கூற வந்த விடயம் என்னவென்றால், பொதுபல சேனா ஒரு பலமான பின்புறத்தோடு இருந்துதான் தன்னுடைய காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார். இவர் எப்படி கூறுகின்ற பொழுது பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் கூறுகிறார், எனக்கும் பொதுபல சேனாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, பிரத்யேகமாக ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களாக இருந்தால் பதவி விலக தயார் என்று கூறியிருந்தார். அற்புதமான கார்ட்டூன் கனி. வீரகேசரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு விடயத்தை சுமந்து நிற்கிறது. மனிதாபிமானம் என்ன விலை என்கிற ஒரு ஆசிரியர் தலையங்கமே சுட்டி காட்டுகின்றது மனிதாபிமானத்துக்கு என்று விலை இருக்கிறது என்பதையும் அது சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்திலே விலை மதிப்பற்றது மனிதாபிமானம் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. மேலே ஒரு இன்றைய சிந்தனையிலே ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளும் கூட ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. திரிஷானோ ஆசிரியர் தலையங்கத்துக்கு பத்துக பற்றத்தான் பற்றின அப்பத்தை பத்துக பற்றுவதற்கு, அதாவது பற்று இருந்தால் சிறந்த முறையிலே வாழ முடியாதாம். ஆகவே எதிலும் பற்று இருந்தால் மனிதாபிமானத்தோடு வாழ்வது என்பதும் கொஞ்சம் கடினம்தான். ஆமா, உங்களோடு தொடர்புடைய ஒரு செய்தி, இன்று உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. தொடரின் முதலாவது அரையிறுதியில் மோதப்போவது யார்? தீர்க்கமான இரு காலிறுதி ஆட்டங்கள் இன்று. பிரான்ஸ் ஜெர்மனி இலங்கை நேரப்படி இரவு 9:30க்கும், பிரேசில் கொலம்பியா அணிகள் மோதுகின்ற போட்டிகள் நாளை அதிகாலை 1:30க்கும் நடைபெற உள்ளன. காலிறுதி போட்டிகள் 8 அணிகள். உலக கிண்ணத்தை வெல்லப்போவது யார் என்கின்ற பல்வேறு விதமான ஊகங்கள். இன்றைய போட்டியை பற்றி என்ன சொல்கிறீர்கள் திரிஷானோ? இன்றைய போட்டி கோகுல், பிரான்ஸ் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகவும் விறுவிறுப்பாக, அதே போன்று ரசிகர்களுக்கு எந்த வகையிலும் பஞ்சமின்றி, பார்ப்பதற்கு கண்டுகளிப்பதற்கு பஞ்சமின்றி விறுவிறுப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரம் ஜெர்மனியை பொறுத்தவரை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஜெர்மனி பெரும்பாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கால்பந்தாட்ட விற்பனர்கள் கூறுகின்றனர். என்றாலும் பிரான்சும் சளைத்த அணி அல்ல, எந்த ஒரு தருணத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே போன்று மறுமுனையில் தொடரை நடத்தும் பிரேசில் 6வது தடவையாக உலக சாம்பியன் பட்டத்தை குறிவைத்து களமிறங்கி இருக்கிறது. எனவே அவர்கள் இலகுவில் இன்றைய போட்டியை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். இதில் திரிஷானோ இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ராட்ரிகஸ் இப்பொழுது 5 கோல்களை போட்டிருக்கிறார். அடுத்தது பிரேசிலினுடைய நெய்மர் 4 கோல்களை போட்டிருக்கிறார். தங்க பாதனி யாருக்கு? அது தொடர்பில் சொல்லுங்கள். தங்க பாதனையை பொறுத்தவரை காலிறுதிக்கு அப்பால் சென்றால் தான் கூற முடியும். காலிறுதிக்கு முன்னராக எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட மாட்டாது. காலிறுதியில் வெற்றி பெறக்கூடிய அணியிலிருந்து ஒரு வீரர் தங்க காலனி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆகவே அடுத்து, அதாவது காலிறுதிக்கு பின்னர் அவர்களுக்கு மேலும் 2 போட்டிகள் கிடைக்கும். அரையிறுதி போட்டி, அரையிறுதியை கடந்தால் இறுதி போட்டி. அதன் மூலமாக அவர்கள் கோல் போடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆகவே தான் தங்க காலனியை பொறுத்தவரை காலிறுதிக்கு அப்பால் செல்லக்கூடிய அணிக்கான வீரருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாத 2 காலிறுதி போட்டிகள், உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் 2 காலிறுதி போட்டிகள் இன்று இரவும் நாளை அதிகாலையும் நடைபெற உள்ளன. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது தினக்குரல் பத்திரிகையிலே வெளியான கார்ட்டூன் கேலி சித்திரம். இதை பிரதீப் வரைந்திருக்கிறார். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் என்கிற கார்ட்டூன் இந்த மீனையும் கொடுக்கிறார். அதே போன்று உண்மையில் இலங்கை வடமாகாண மீனவர்களுக்கு கச்சத்தீவில் மீன் பிடிக்க முழு அனுமதி கிடைக்குமானால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கும் திரிஷானோ. மற்றது தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம் ஐநா விசேட அறிக்கையாளர்கள் வழங்கியுள்ள அறிவுரைகள் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் நில்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த தேஜுரவிலே முன்னரும் கவனம் செலுத்தியிருந்தோம். தமிழ் கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சுக்கு இடமில்லை, அரசு ரமபோஷாவின் ஆலோசனையாக இருந்தாலும் தெரிவுக்குழுவே இறுதியான களம். அமைச்சர் கேஹிலிய ரம்புக்குவலவினுடைய அந்த செய்தி. அது மாத்திரமல்லாமல் மினுவாங்கோட நகரில் வர்த்தக நிலையத்தில் தீ, முகமாலை பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள் இருக்கலாம். மன்னார் மனித புதைக்குழி விவகாரம், மாத்தலையிலும் கூட வைத்தியசாலை கண்மித்த பகுதிகளிலே ஒரு மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம். மன்னார் மனித புதைக்குழி விவகாரத்திலே தொல்பொருள் திணைக்களம் இது ஒரு மயானமாக இருக்கலாம் என்று ரொம்ப இலகுவாக கூறியிருந்தார்கள். இப்போது முகமாலை பகுதியில் மேலும் எலும்புக்கூடுகள், ஒரு எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் புதைக்குழிகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமா, மற்றது அகமதியா சமூகத்தை திருப்பி அனுப்ப வேண்டாம்.
4 மரண தண்டனை. களுத்துறை புலத்சிங்கல மகாகம பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 குற்றவாளிகளுக்கு நேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலே அடுத்த செய்தியாக அகதி தமிழர்களை ஆசி கையாளும் விதம் என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. கோகுல், அந்த செய்தியில் ஐநா கவலை என்பது தண்ணீருக்கு மேல் எழுதப்பட்டுள்ளது. அதனையும் ஒரு உள்நோக்கத்துடன் தான் தினக்குரல் வெளியிட்டிருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். ஆமா, இது சொல்வார்கள், அந்த சமயோசிதமாக சங்கீதமாக சில விடயங்களை ஆசிரியர்கள் வெளியிடுவது. தண்ணீரில் எழுதினால் என்ன நடக்கும் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே ஆசிரியருடைய அந்த சமயோசிதத்துக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிச்சயமாக பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தினகரன் பத்திரிகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். ஐநா விசாரணைகளில் பங்காளராக முடியாது. இந்த செய்தி தொடர்பிலே நாங்கள் இதற்கு முன்னர் அவதானம் செலுத்தியிருந்தோம். இ-ஃபிலிங் இணையத்தினூடாக அடிப்படை உரிமை மனு தாக்கல் 15ஆம் தேதி முதல் அறிமுகம். சட்டத்தரணிகளுக்கு மடிக்கணனி ஐபோட் பயன்படுத்தவும் ஏற்பாடு என்று கூறியிருப்பவர் நமது நாட்டினுடைய மரியாதைக்குரிய பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் அவர்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். பதுளை மொனராகலை மாவட்டங்களில் எம்பிக்கள் தொகையில் மாற்றம். மொனராகலை 14 அதிகரிப்பு, பதுளை 18 குறைப்பு. பதுளையில் இருக்கக்கூடிய 3 ஆசனங்களை மொனராகலைக்கு இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள். சனத்தொகையினுடைய விகிதாசாரத்தை வைத்து அப்படித்தான் அப்படியாதான் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக கிராமங்களை மையப்படுத்தி கைத்தொழில் பேட்டைகள், இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு. சூரியவேவ மெரிஜவில பொலகஸ்விவ கிராமங்கள் தெரிவு என்கிற ஒரு அமைப்பு முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லட்சுமண் யாப்பா அபிவர்தன கூறிய ஒரு கருத்து அந்த செய்தியாக வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வெளிநாட்டவர்கள் இலவசமாக மருத்துவத்தை பயன்படுத்தும் துர்ப்பாக்கியம். ஆஸ்பத்திரிகளில் அனுமதியாவோருக்கு அடையாள அட்டைகள் கட்டாயம் என்று கூறியிருக்கிறார் நமது நாட்டினுடைய சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். இதுல இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் திரிஷானு. அண்மையிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தினை கூறியிருந்தார். அந்த கருத்து என்னவென்றால், மதுபானம் அருந்தி நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகிறவர்களிடம், அது தேசிய வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மருத்துவத்துக்கான கட்டணம் அறவிடப்படும் என்று கூறியிருந்தார். எந்த அளவுக்கு இது சாத்தியம் திரிஷானு? அது தொடர்பில் எதனை கூறுவது? எல்லோருமே இலங்கையை பொறுத்தவரை 190% மது அருந்துபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். என்றாலும் அவரது கருத்தின் பிரகாரம் அது ஒரு நியாயமான கருத்து. அதனை தவறு என கூற முடியாது. மது அருந்தி உடலுக்கு கேடு விளைவித்துக் கொள்வது அவரவரின் தேவைக்கு அற்ற ஒன்று. ஆகவே அமைச்சரின் கருத்து நியாயமானது. என்றாலும் அதனை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாகாது. குடிமக்களை பாதுகாப்பதற்காக குடிமக்களுக்கு விதி விதித்திருக்கிறார் அமைச்சர். இது சுந்தரியினுடைய கேலி சித்திரம். ராணுவ பயிற்சியை முடித்துக் கொண்ட 30 தமிழ் யுவதிகள் வெளியேறினர். இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நல்ல எதிர்காலம் கிடைச்சிருக்கு. இந்த புண்ணியம் எல்லாம் உங்களைத்தான் சேரணும் என்று ஐயா சொல்லுகிறார். ஜனாதிபதியை பார்த்து சுந்தரியை இந்த காணவில்லை. இதுதான் தினகரன் பத்திரிகையிலே இந்த வெளியான செய்திகள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்த பத்திரிகைக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவோம். சுடரொளி பத்திரிகையில் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். கொழும்பு வரும் ரமபோஷ குழுவினர் திங்களன்று கூட்டமைப்பினருடன் பேச்சு. மறுநாள் வடக்கு விஜயம். முதல்வர் விக்கியுடனும் சந்திப்பு என்று ரமபோஷ அவர்கள் அவருடைய குழுவினரோடு இலங்கைக்கு வருகை தருகிற போது எவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபட போகிறார் என்பதை ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அதாவது கடந்த சில வருடங்களாகவே வெளிநாடுகளிலிருந்து ஏக பிரதிநிதிகள் பெரியோர் இலங்கைக்கு வருகின்றனர். அதாவது நவநீத பிள்ளை அவர்கள் வருகை தந்தார். அதே போன்று பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் வருகை தந்தார். இவர்கள் வருகை தருவதற்கு முன்னர் பாரிய அளவில் எதிர்பார்ப்பு ஒன்று நிலவும். இலங்கையில் ஏதோ மாற்றம் வரப்போகிறது, அவதிப்படும் மக்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கும், அல்லது அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் என பலவாறான எதிர்பார்ப்புகள் நிலவும். ஆனால் இவர்கள் வந்து போன பின்னர் அது ஒரு உதாரணமாக நகைச்சுவையாக கூறுவதாக என்றால் புஸ்வானம் போல் முடிந்துவிடும். இதிலே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது ரமபோஷவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகிறது. ஆனால் இதற்கு முன்னர் பொதுநலவாய அரசியலர்கள் மாநாடு நடைபெறுகிற பொழுது ஜேக்கப் சூமா அவர்கள் கூறினார், நாங்கள் இலங்கைக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று. அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். இந்தியா நமது நாட்டினுடைய இருக்கக்கூடிய இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கான விடயங்களிலே மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய மத்தியஸ்தம் இருக்கின்ற பட்சத்திலே தென்னாப்பிரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொள்வது தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் ஒட்டி முட்டாமலும் சில கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ரமபோஷாவை சந்திப்பதற்கும் தயாராகிறார்கள். இதைத்தான் இனக்கரசியல் பிணக்கரசியல் என்று கூறினார்களோ தெரியாது.
அதே செய்திதான் இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தியிருந்தோம். தீர்வுக்கு ஒரே வழி தெரிவுக்குழுதான் என்று ஊடக அமைச்சர் கேலியர் அம்புக்குல் படம் பிடிக்கிறது அரசு என்ற அழகான தலையங்கத்தையும் கூறியிருக்கு. அழகாக அந்த தலையங்கத்தை அவர்கள் விட்டிருக்கிறார்கள். இது மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம். சிறுபான்மை இனத்தவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் வன்முறைகளுக்கு எதிரான கையெழுத்து வேட்டை நேற்று சம உரிமை அமைப்பினரால் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட போது கையெழுத்தில் மாத்திரமல்லாமல் இது மனிதர்களுடைய மனங்களிலும் இந்த விடயம் சென்று தலையெழுத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாடு திருப்பி அனுப்ப 4 கேள்விகள் என்று இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தியிருந்தோம். திரிஷானோ, அந்த 153 இலங்கை தமிழ் அகதிகள் தொடர்பான அந்த விவகாரம் இது. ஆசிய அரசின் செயலுக்கு ஐநா அமைப்பு கண்டனம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கட்டும். கண்டனத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சர்வதேச அமைப்பு ஐநா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளிநொச்சியில் இந்த மாபெரும் போராட்டம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டில் கூட்டமைப்பு முழு ஆதரவு. திரிஷானோ, எல்லோரும் அறிந்த ஒரு விடயம், நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக வடமாகாணத்திலே பல போராட்டங்களை, கவனஈர்ப்பு போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, சத்தியாகிரகங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்திருந்தது. இன்று இன்னும் ஒரு போராட்டம். இந்த போராட்டங்களின் ஊடாக எங்களுடைய உரிமைகளை வெல்ல முடியுமா? இது பற்றி என்னை பொறுத்தவரை வடமாகாணத்தில் இடம்பெறக்கூடிய ஏதாவது, அதாவது அவர்கள் தமது உரிமைகளை பெறுவதற்காக நடத்தக்கூடிய சத்தியாகிரக போராட்டம் கூட ஏனைய அதிகார வர்க்கம் மிக்கவர்களால் ஏதோ ஏளனமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று தேச துரோகமாக நோக்கப்படுகின்றது. அதனைத்தான் கூற வேண்டும். ஆகவே இந்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வெற்றி அளிக்கும் என்பது கூற முடியாது. ஆனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பதிவு செய்கிற ஒரு களமாக இந்த போராட்டங்கள் இருக்கிறது. இப்படியான போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த போராட்டம் சார்ந்த செய்திகள் இணையதளங்களினூடாகவும் உள்நாட்டு ஊடகங்களூடாகவும் சர்வதேசத்தினுடைய காதுகள் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நான் அனுகூலமாக அதனை நான் பார்க்கிறேன். எது எவ்வாறாயினும் இப்பொழுது அரசாங்கத்தினர் ஒரு இலகுவான ஒரு பொறிமுறையை வைத்திருக்கிறார்கள். அது வந்து எப்படி என்றால், அரசாங்கத்துக்கு ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறவர்கள் தேசப்பற்றாளர்கள், அரசாங்கத்திற்கு தலைவலி கொடுக்கக்கூடிய மாதிரி எதிர்மறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அநீதிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக மட்டுமல்ல, அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் கூட தேச துரோகிகள் தான். மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை கூறியிருக்கிறார் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன. சர்ச்சைகளில் சிக்கியிருந்தவர் இப்பொழுது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். சாதாரண தரத்தில் கணித பாடம் சித்தி பெற தேவையில்லையா? உயர்தரம் கற்பதற்கு சாதாரண தர பரீட்சையில் கணித பாடத்தில் சித்தியடைய தேவையில்லை என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளார். ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு ஊகமான செய்தி. ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. அவர்களின் கருத்தின் பிரகாரம் மாணவர்கள் கட்டாயம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் போது கணித பாடத்தில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உயர்தரத்தை கல்வி கற்பதற்குரிய தரத்துக்கு உயர்வார்கள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பில் முதியவர் தீக்குளிப்பு, மஹிந்தவின் தூதுவராக சீனா சென்றார் பசில் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. கச்சத்தீவு ஒப்பந்தமும் JR ராஜீவ் ஒப்பந்தமும் என்கிற செய்தி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சுடரொளியினுடைய காட்டோனிப்படியாக இருக்கிறது. மனோகணேசன் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். பூனையும் நாயும் 2 நாய்கள் துரத்துகின்றன. நாய் மனிதனை கடித்தால் செய்தி அல்ல, மனிதன் நாயை கடித்தால் தான் செய்தி. அது பழைய செய்தி ஐயா, மனிதனை மனிதன் கடித்தால் செய்தி அல்ல என்பதே கலிகால செய்தி ஐயா. ஜேபியின் கற்பனை சித்திரம், ஜேபியின் கற்பனை பல உண்மைகளுக்கு உருவம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஜேபிக்கு ஒரு சபாஷ் கூறலாம் நாங்கள் இப்பொழுது. அதற்கு அடுத்தபடியாக மெட்ரோ பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். பெண்ணிடம் பாலியல் லஞ்சம் கோரிய போலீஸ் சார்ஜன் ஹோட்டலில் கைது என்கிற செய்தி வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 37 வயதான சட்டத்தரணிக்கு ஒரே சூழலில் 5 குழந்தைகள். கண்டியில் தான் இந்த பிரசவம் நடந்திருக்கிறது. கண்டி வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, போதனா வைத்தியசாலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வெற்றிகரமாக இந்த பிரசவத்தை மேற்கொண்டமைக்காக அந்த ஒவ்வொரு குழந்தையும் சுமார் 1 கிலோ எடையோடு இருப்பதாகவும், குழந்தை 1 கிலோவுக்கு மேற்பட்ட எடையுடனும் மற்ற குழந்தைகள் எடை குறைவாகவே காணப்படுகின்றன. ஆகவே இவற்றை பாதுகாக்கும் நோக்கில் கண்ணாடி பெட்டிகளில் வைத்திருப்பதாக வைத்தியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். யுவதிக்கு எண்ணெய் தடவிக்கொண்டே துஷ்பிரயோகம் செய்த மந்திரவாதி கைது. இப்படி மந்திரவாதிகள் நாட்டில் உலாவத்தான் செய்கிறார்கள். புலனறுவை மாவட்ட ஹெல உரிமையவின் இணைப்பாளரின் சடலம் கிணற்றில் இருந்து மீட்பு. காணாமல் போனமை தொடர்பில் மனைவி போலீசில் முறைப்பாடு என்கிற செய்தி. சூழலை அச்சுறுத்திய தேயிலை மலை அகற்றப்பட்டது. கழிவு தேயிலை மலை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியிலே செனன் பகுதியிலே கொட்டப்பட்டிருந்த அந்த தேயிலை மலை அகற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் மெட்ரோ செய்தி பத்திரிகை இன்றைய தினம் சுமந்த செய்தியாக இருக்கிறது. இறுதியாக
யாழ் தினக்குரலில் இன்று எவ்வாறான செய்திகள் வருகை தந்திருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கலாம். யாழ் மக்களினுடைய நாடி துடிப்பறிந்த செய்திகளை யாழ் தினக்குரல் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோம். திரிஷானு, இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் இருதரப்பு பேச்சுக்கு இடமில்லை என்கிற செய்தி யாழ் தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கிளிநொச்சி பறவை பாஞ்சான் மக்களின் நிலம் மீட்பு போராட்டம் இன்று, இது தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்தியிருந்தோம். தியாகி திலீபனின் உடலை தேடுகின்றனர் படையினர். இப்பொழுது என்றுதான் தெரியவில்லை. இப்பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறார்கள். இறுதி யுத்தம் நடைபெற்ற வெள்ளாமுள்ளி வாய்க்கால் பகுதியிலே திலீபன், அவருடைய போராளி திலீபனுடைய சடலம் பதப்படுத்தப்பட்டு மருந்து போடப்பட்ட நிலையிலே அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த சடலம் அவருடைய நினைவு தினத்தன்று தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலே வெளியிலே எடுத்ததனை வைத்து மக்கள் எல்லோரும் அஞ்சலி செலுத்தினார்கள் என்கிற ஒரு ஊகம் கைது செய்யப்பட்ட எல்டிடி சந்தேக நபரிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அதனை தேடுகிற நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்களாம். கட்டுக்கதையா உண்மையா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முகமாலை பிரதேசத்தில் நேற்றும் எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்பு என்கிற செய்தி, நான் நினைக்கிறேன் அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது எப்படியான விடயங்களை மீட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இறுதியாக காணாமற் போனோர் விவரங்களை ஐநாவிடம் சமர்ப்பிக்க முடிவு. திரிஷானு, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால், இந்த காணாமற் போனோர் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பிலே ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை அமைத்திருந்தார். அந்த ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் நாளைய தினம் வடமாகாணத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்த வேண்டும். இன்றைய தினமும் கூட நான் நினைக்கிறேன் தமிழ் பத்திரிகைகள் சுமந்து வந்த அனைத்து விதமான செய்திகளையும் எங்களுடைய நேயர்கள் வசம் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சேர்த்திருந்தோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இது போன்று திங்கட்கிழமையும் கூட நாட்டிலே இருக்கக்கூடிய நாளேடுகள் சுமந்து வருகிற செய்திகளை உங்கள் வசம் சேர்ப்பித்து விழிப்புணர்வோடு நீங்கள் தகவல் அறிந்து கொள்ளுகிற உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு பிரஸ் ரிலீஸினூடாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று நமது கலையகத்துக்கு வருகை தந்து செய்தி பிரிவில் இருந்து இருவர் வருகை தந்திருந்தோம். இந்த செய்தி பிரிவில் இருந்து ஊடகவியலாளராக இங்கிருந்து செய்திகள் தொடர்பிலே அலசி ஆராய்ந்தமைக்காக நன்றி திரிஷானோ. நன்றி கோகுல். ஆமா, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இத்தோடு பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம்.